வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆல் ஃபார் டீச்சிங்கின் அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய எஸ்டிடி இங்கிலீஷ்க்கான ரிவிஷன் சீரீஸ். ஸோ எந்த ஒரு தாமதம் இல்லாமல் நாம் ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். இது உங்களுடைய கிளாஸ் 6 டேர்ம் 1 யூனிட் 3. இந்த யூனிட் 3 ஆனது உங்கள் எஸ்டிடி இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். இதில் வர்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் கவனமாக கவனிங்க. இதில் இருக்கிற கிராமர் பார்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி இருக்கும். இதில் இருக்கிற கிராமர் பார்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராமர் பார்ட். இது யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவுன்னு சொல்லக்கூடாது, யூ ஷுட் கோ ஹோம் நவ். ஏன்னா ஹவுஸுங்கிறது எந்த ஒரு பிளேசஸ் ஆஃப் டுவெல்லிங்க்கும் தங்குற எந்த ஒரு பிளேஸையும் நம்ம ஹவுஸ்ன்னு சொல்லலாம், கெஸ்ட் ஹவுஸ். அதனால தான் அது. அண்ட் ஹோம் இஸ் அ பர்டிகுலர் ஹவுஸ் வேர் இன் விச் சம் ஒன் லிவ்ஸ். ஹோமுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் லிவ் பண்ணுற ஹவுஸுங்கிறதால அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஹோம் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்டாண்ட் இன் தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ சர்க்கிள்னு வரும்போது அதில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் தான் நம்ம சென்டர் சொல்லுவோம். மிடிலுங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற நடு பாயிண்ட்டை தான் நம்ம மிடில்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மிடில் ஆஃப் த ரோட், ரோ ஆர் பேஜ். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, இட் வாஸ் அ லாங் ட்ராவல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இட் வாஸ் அ லாங் ஜேர்னி தான் சொல்லணும். ட்ராவலுங்கிறது ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு ஜென்ரலாக நம்ம மூவ் பண்ணுறதை குறிக்கிறது தான் ட்ராவல். ஆனால் ஜேர்னிங்கிறது சிங்கிள் ட்ராவலை குறிக்கும். நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை நம்ம ட்ராவல்னு சொல்லக்கூடாது, அதை நம்ம என்னென்ன சொல்லணும், ஜேர்னின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இதில் இப்போ ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன். இதை தாண்டி இருக்கிற ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கிராமர் பார்ட்ஸை கவனமாக கவனிங்க. இந்த கிராமர் பார்ட்டை பேஸ் பண்ணி 15 கேள்வி இந்த வீடியோவில் இருக்குது. இந்த கிராமர் பார்ட்டை கவனிச்சுட்டு அந்த 15 கேள்வியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மார்க் என்னன்னு கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போ இந்த 3 ரூலில் ரூலுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூல் என்ன சொல்லுது, ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனுடைய வீட்டை குறிக்கணும்னா ஹோம் யூஸ் பண்ணுங்க. ஹவுஸுங்கிறது எனி பிளேஸ் ஆஃப் டுவெல்லிங் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஆனால் இந்த ரூலில் இன்னொன்று கவனிச்சிங்களா, இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு 2 இருக்குது, அதே 2 இங்கே இல்லையே ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்ததா? அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை முதல்ல பார்த்துடலாம். இப்போ ஒரு 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். கோ டு ஸ்கூல், கோ டு ஸ்கூலுங்கிறது கரெக்டான சென்டென்ஸ். கோ டு ஹாஸ்பிட்டல், கோ டு ஹாஸ்பிட்டலுங்கிறதும் கரெக்டான சென்டென்ஸ். ஆனால் கோ ஹோம் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். இந்த இடத்துல கோ டு ஹோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது ராங்கான சென்டென்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்களேன். இதில் கோ டு ஸ்கூலுங்கிறது யூ கோ டு ஸ்கூல். இந்த இடத்துல ஸ்கூலுங்கிறது ஒரு நவுனை குறிக்குது, ஒரு பிளேஸுடைய பேர். இங்கே கோ டு ஹாஸ்பிட்டல், இதுலேயும் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு ஒரு பிளேஸுடைய பேரை குறிக்குது. ஆனால் இந்த இடத்துல வர்ற இந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பிளேஸை குறிக்கல. இது எதை குறிக்குது, இது ஒரு அட்வர்பை குறிக்குது. கோ ஹோமுங்கிறது கோ வேர், கோ ஹோம், இது ஒரு அட்வர்ப். இந்த ஹோமுங்கிற வார்த்தை அட்வர்பியல் சென்ஸில் இருக்கிறதால தான் நம்ம ஹோம் மேட்ச், நம்ம உள்ள இடத்துல விளையாடுற மேட்சை நம்ம என்ன சொல்கிறோம், ஹோம் மேட்ச். நம்மளுடைய சொந்த நாடை நம்ம என்ன சொல்கிறோம், ஹோம் லேண்ட். நம்ம சொந்த ஊரை நம்ம என்ன சொல்கிறோம், ஹோம் டவுன். இந்த ஹோமை நம்ம நவுனாக யூஸ் பண்ணணும்னா எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும், கோ டு யுவர் ஹோம் அப்படின்னு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹோம் ஆனது நவுனாக யூஸ் பண்ணப்படும். ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் டு. ஸோ கோ ஹோம்னு வரும்போது ஹோமுக்கு முன்னாடி ஏன் நம்ம ப்ரிப்போசிஷனான டூவை யூஸ் பண்ணலை, ஏன்னா ஹோமுங்கிறது அட்வர்பியல் சென்ஸில் வந்ததால் நாம் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலை. இது புரிஞ்சுதா? வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூலில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள் நம்ம சொல்லக்கூடாது, ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளுங்கிறது தான் கரெக்டு. சென்டர் தான் அந்த சர்க்கிளுடைய மையப்புள்ளியை குறிக்கும். மிடிலுங்கிறது ஒரு ரோடோ இல்லை லைனோ அதுடைய சென்டரை குறிக்கிறது தான் மிடில். ஸோ தேர்ட் ரூலில் ட்ராவலுங்கிறது மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் குறிக்கும். ஜேர்னிங்கிறது பர்பஸ்ஃபுல் ட்ராவல், நம்ம மேற்கொள்கிற ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ணுற அதை குறிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஜேர்னின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அடுத்து நம்ம பிக்டோகிராமர் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவுனை பற்றியும் சிங்குலர் ப்ளூரல் மேக் பண்ணுறதை பற்றியும் நவுன் ஃப்ரேஸ்னா என்ன அப்படிங்கிற 3 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நவுனுங்கிறது என்ன? நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். இந்த இடத்துல பாக்ஸஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ் இந்த மாதிரி எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் சேர்த்து நம்ம ப்ளூரலை உருவாக்குறோன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. 3வது வந்து நவுன் ஃப்ரேஸுங்கிறது நவுனுக்கு முன்னாடி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா நவுனோடைய ஃபங்க்ஷனில் பயன்பட்டுச்சுன்னா அதுதான் நவுன் ஃப்ரேஸ். அ டால் பில்டிங் இஸ் ஸ்டாண்டிங் நியர் தி ஏடிஎம். ஸோ இந்த இடத்துல டால் பில்டிங்கிறது ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 3 ஒன்று சேர்ந்து நவுனுடைய வேலையை பண்ணுது. சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நவுன் ஃப்ரேஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நவுன் ரிலேட்டட் இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் தெரியும் தானே? காமன் நவுன்னா எல்லாருக்கும் காமனாக இருக்கிற பேர். ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக ஒரு பொருளுக்கோ இல்லை மனிதனுக்கோ இல்லைனா பிளேஸுக்கோ இருக்கிற பேரை நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன்னா கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் டுகெதர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பார்க்க முடியாத, தொட்டு உணர முடியாத விஷயங்களுக்கு நம்ம சொல்கிற பேர். ஹாப்பி, சேட்னஸ், ஆனஸ்டி இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். மெட்டீரியல் நவுன்னா மெட்டீரியலுக்கு கொடுத்துருக்கிற பேர். கோல்டு, சில்வர் அந்த மாதிரி, வீட்டு இதுக்கெலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நவுனை நம்ம சிங்குலர் ப்ளூரல் நம்ம பிரிக்கலாம். அப்படிதான் அந்த 2வது கொடுத்துருக்கிறது படி சிங்குலர் ப்ளூரல் நம்ம பிரிக்கலாம். வேற எப்படிலாம் அந்த நவுனை பிரிக்கலாம்? இந்த நவுனை வந்து நம்ம மாஸ்குலைன், ஃபெமினைன், நியூட்டர் அப்படின்னு பிரிக்கலாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெண்டர் ஆஃப் த நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவுனை நம்ம இன்னொரு விதமாக பிரிக்கலாம். அதை என்னன்னா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நவுனானது, இந்த வார்த்தை நவுனானது ஒரு சென்டென்ஸில் என்ன பர்பஸில் உட்காந்துருக்குது? அது சப்ஜெக்டாக உட்காந்துருக்கா, இல்லை ஆப்ஜெக்டாக உட்காந்துருக்கா, இல்லை இன்னொரு ஆப்ஜெக்டை பொசஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கா, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கா அப்படிங்கிறத குறிக்கிறது தான் கேஸு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த சிங்குலர் ப்ளூரலில் முக்கியமான சில ரூல்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சில நவுன்ஸ் இருக்குது. சில நவுன்ஸு அன்கவுண்டபிள் நேச்சரில் இருக்கும். அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கும். கவுண்டபிள்னா என்னது? 1, 2, 3 எண்ணக்கூடியது. அன்கவுண்டபிள்னா அப்படி எண்ண முடியாத பெயர்கள் நம்ம அன்கவுண்டபிள் நவுன் சொல்கிறோம். இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸு எப்போவுமே சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் அட்வைசஸ். இது வந்து தப்பு. ஏன்னா இதில் அட்வைஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அட்வைஸை கவுண்ட் பண்ண முடியாது. அட்வைஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அதனால் அது எப்படி தான் வரணும்? சிங்குலர் ஃபார்மில் தான் வரணும். ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் அட்வைஸ். இது கரெக்டு. இந்த அட்வைஸ் மாதிரியே சில வேர்ட்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், ஹேர், பிஸ்னஸ், மிஸ்சீஃப், சீனரி இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். இந்த லக்கேஜ், பேக்கேஜு, இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், ஃபர்னிச்சர் இந்த 4 வார்த்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுனு. இது வந்து சிங்குலர் ஃபார்மில் தான் வரணும். ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸை நம்ம சிங்குலர் ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்னென்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸை நாம் இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்டிகல்ஸ்னால் என்னது? ஏ, and the. இதில் தங்கிறது டெஃபினைட் ஆர்டிக்கல், ஏவும் ஆனும் என்னது? இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். இந்த இன்டெஃபினைட் ஆர்டிக்கலை நாம் இதற்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். he gave me an advice. இது தப்பு. இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் ஆனுங்கிறது இதை வந்து நாம் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? he gave me advice. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு யூனிட்லேயோ செகண்ட் யூனிட்லேயோ நம்ம ஒரு இது பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? இந்த மெனி மச்சை வச்சு அதில் என்ன வார்த்தை கொடுத்துருப்பாங்க? அது என்னன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணப்பாங்களா? அதுவும் இந்த இடத்துல, அந்த ரூலும் இந்த இடத்துல நமக்கு பொருந்தும். இப்போ இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸு சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். அதனால் சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி சில கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்குது. கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப்பை மொத்தமாக குறிப்பிடுறது கலெக்டிவ் நவுன். கிளாஸ், கேட்டில், ட்ரூப்ஸ், டீம், மாப்
க்ரௌடு. இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்கிறத ஒரு கலெக்ஷனை ஒரே வார்த்தையால் குறிப்பிடுறது தான் கலெக்டிவ் நவுன். இந்த கலெக்டிவ் நவுனுக்கு யூஸ் பண்ணுற வெர்பு வந்து எப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும்? ப்ளூரலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், கேட்டல்ஸ் ஆர் கிரேசிங் இன் த ஃபீல்டு. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது கரெக்ட் இல்லை, தப்பு. ஏன் தப்புன்னு பாருங்கள். இதில் கேட்டில்ங்கிறது என்னது? ஒரு கலெக்டிவ் நவுன். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வராது. கேட்டிலே ப்ளூரல் தான், அதுக்கு எதுக்கு இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம்? கேட்டில் ஆர் கிரேசிங் இன் த ஃபீல்டுங்கிறது கரெக்டு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து சில நவுன்ஸ் இருக்கும் பாருங்களேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, பாலிட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நவுன் தானே. ஸோ இந்த மாதிரி நவுனை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்ஸில் முடியுதே, அப்போ நான் ப்ளூரலில் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் வெர்பு போடக்கூடாது, ஆறு வேறெல்லாம் போடக்கூடாது. இந்த இடத்துல இது வந்து என்னது? ப்ளூரல் ஃபார்மில் இருந்தாலும் இது சிங்குலர் தான். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் கரெக்டே தவிர மேத்தமெட்டிக்ஸ் எஸ்ஸில் முடிகிறதால ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னு போடக்கூடாது. இதுக்கு வைஸ் வெர்சாவா இன்னொரு ரூலும் இருக்குது. சில நவுன்ஸ் எப்போவுமே ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும், அதுக்கு நம்ம ப்ளூரல் வெர்பு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இந்த சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸு, இந்த மாதிரி நவுனு. இப்போ சிசர்ஸுங்கிறது ஒரே ஒரு சிசர் தானே. இப்போ சிசர் இஸ் மை ஃபேவரட் டூல் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சிசர்ஸ் ஆர் மை ஃபேவரட் டூல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா சிசர்ஸுங்கிறது இந்த ப்ளூரல் ஃபார்மு, அது ப்ளூரல் சென்ஸில் தான் காணப்படுது, அதுக்கு ப்ளூரல் வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்த கிராமர்லேருந்து ஒரு 15 கேள்விகள், ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸு உங்கள் புக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ கேள்விகளுக்குள்ளே வாங்க. இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் இப்போ கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? த பாய் ஸ்டாண்ட்ஸ் இன் தி சென்டர் ஆஃப் தி ரோடு. இது கரெக்டாக தப்பா? சென்டருங்கிறது நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? சர்க்கிளுக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்போது ரோடு மாதிரி ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மிடிலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ் ராங். யூ ஷுட் கோ டு யுவர் ஹோம். இது கரெக்டாக தப்பா? யூ ஷுட் கோ டு யுவர் ஹோம். ஹோம் வந்திருக்கு, டு வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். ஏன்னா இந்த இடத்துல யுவருங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல டு வரலாம். ஹி கேவ் மீ அன் இன்ஃபர்மேஷன். இது கரெக்டாக தப்பா? ஹி கேவ் மீ அன் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுங்கிறது என்னது? இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது? இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வரக்கூடாது. ஸோ இது ராங். சென்டென்ஸ் 1 ராங், சென்டென்ஸ் 3 ராங், சென்டென்ஸ் 2 மட்டும் கரெக்டு. 4th கேள்வி, இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. கேட்டில்ஸ் ஆர் நாட் அலவுட் டு என்டர் திஸ் கிரவுண்ட். கேட்டில்ஸுங்கிறது பார்ட் ஏ, ஆர் நாட்டுங்கிறது பார்ட் பி, அலவுட் டு என்டருங்கிறது பார்ட் சி, திஸ் கிரவுண்டுங்கிறது பார்ட் டி. இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது? த ஆன்சர் இஸ் பார்ட் ஏ. கேட்டில் அப்படிங்கிறது என்னது? அதுவே ஒரு கலெக்டிவ் நவுன் தான். இந்த இடத்துல கேட்டில்ஸ்னு வரக்கூடாது. ஸோ பார்ட் ஏல தான் இங்கே என்ன இருக்குது? எரர் இருக்குது. ஸோ 5th கேள்வி, ஐ லாஸ்ட் மை சிசர்ஸ். ஐ லாஸ்ட் மை சிசர். இதில் எது கரெக்டு? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்டு. சிசர்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் தான் வரணும். சிசருங்கிற சிங்குலர் ஃபார்மில் வராது. 6th கேள்வி, ஆர்டர் ஹாஸ் பீன் இஷ்யூட் ஃபார் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. எங்கே இருக்குது? ஸோ த மிஸ்டேக் இஸ் இன் ஹியர். ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம சிசர்ஸுடைய ரூல் மாதிரி தான். ஆர்டர்ஸ் அப்படி தான் வரணுமே தவிர ஆர்டர்னு வரக்கூடாது. ஸோ 7th சென்டென்ஸ், இதில் 4 பார்ட் இருக்குது. சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் எரர் எந்த பார்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் ஏவா, பார்ட் பியா, பார்ட் சியா, இல்லைனா பார்ட் டி நோ எரரா? எரரே இல்லையா? சென்டென்ஸ் என்னது? த கோச் yelled at him to go to home. இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது? எரர் இல்லைனா பார்ட் டி நோ எரர் சூஸ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் த எரர் இஸ் இன் பார்ட் சி. இந்த இடத்துல என்ன வரணும்? த கோச் yelled at him to go home தான் வரணுமே தவிர go to home வந்து வரக்கூடாது. ஸோ 8th question, the news are disappointing. இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா? த ஆன்சர் இஸ் திஸ் சென்டென்ஸ் இஸ் ராங். இப்போ எப்படி வரணும்? த நியூஸுங்கிறதும் நம்ம பாலிட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். த நியூஸ் இஸ் டிஸப்பாயிண்டிங் தான் வந்திருக்கணும். ஸோ அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ 9th question, a series of matches are being played. இந்த சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி இந்த சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் என்ன கொடுத்துருக்கு? மேட்சஸ்ஸு. ஓகே, அ சீரீஸ் ஆஃப் மேட்சஸ்ன்னு சொல்லும்போது அது எல்லாமே சேர்ந்து ஒரே சீரீஸை தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும்? சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த மேட்சஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே சீரீஸை குறிக்கிறதால. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? இஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அ சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் இஸ் பீயிங் பிளேட் அப்படின்னு போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் 10 பாருங்கள். இது கரெக்டான சென்டென்ஸா ராங்கான சென்டென்ஸா? 2 சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் வேர் பிளேட் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இடத்துல அதே சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் தான் குறிப்பிட்டிருக்காங்க. பட் 2 சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் குறிப்பிட்டிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் சீரீஸ். ஸோ அதனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வெர்பு கரெக்டு. வெர்பு என்ன வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ளூரல் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ 11th கொஸ்டின். த ஆடியன்ஸ் இஸ் கிளம்சி, த ஆடியன்ஸ் ஆர் கிளம்சி. இதில் எது கரெக்டான சென்டென்ஸ்? ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான சென்டென்ஸ்? த ஆடியன்ஸ் ஆர் கிளம்சி. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஏன்? பிகாஸ் ஆடியன்ஸுங்கிறது என்னது? கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன் எப்போவுமே என்ன வெர்பை தான் எடுக்கும்? ப்ளூரல் வெர்பை தான் எடுக்கும். ஸோ இஸ்ஸுங்கிறது சிங்குலர் வெர்ப். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ராங், செகண்ட் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். ஸோ 12th சென்டென்ஸ். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ். இதில் என்ன தப்பு? ஸோ ஃபர்னிச்சருங்கிறது என்னது? ஃபர்னிச்சர் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அது எப்போவுமே என்ன ஃபார்மில் தான் இருக்கணும்? சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டே தவிர ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸுங்கிறது தவறு. ஸோ 13th சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இருக்கிற மிஸ்டேக் கண்டுபிடிங்க. இன் மை கண்ட்ரி மேக்ஸ் ஆர் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ இதில் மிஸ்டேக் எங்கே இருக்குது? மேக்ஸ் ஆர். இது வந்து தப்பு. மேக்ஸுங்கிறது என்ன தான் நம்ம சிங்குலர் கூட தான் யூஸ் பண்ணணும். பாலிட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி மேக்ஸும் என்னது நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட் தான் வரணும். பின்னாடி ஆவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இஸ் வர்றது தான் கரெக்டு. ஸோ 14th கொஸ்டினும் 15th கொஸ்டினும் இதில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுங்கள். ஹீ சா தி சரவுண்டிங். இதில் எது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவுண்டிங்கிறதா மிஸ்டேக். இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? சரவுண்டிங்ஸ்னு வந்திருக்கணும். நம்ம சிஸ்ஸஸ், ஆர்டர்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், பைனாக்குலர்ஸ் மாதிரி இதுவும் சரவுண்டிங்ஸ் தான். The hills of Ooty abound in beautiful sceneries. இதில் சீனரிஸுங்கிறது என்னது? தவறு. சீனரிஸ் வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன தான் வரணும்? சீனரி அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். ஸோ இது வந்து என்னது? இது வந்து அன்கவுண்டபிள் நவுன் சீனரிங்கிறது. ஸோ இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸோ 15 கொஸ்டின் முடிஞ்சது. நீங்கள் அவுட் ஆஃப் 15 எவ்வளோ எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக வொக்காபுலரியில் எதுவும் இல்லை. இந்த விசிட் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா அந்த போயமாக இருந்தாலும் சரி, இதில் பெருசாக வொக்காபுலரியில் நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வொக்காபுலரி இல்லை. ஆனால் இந்த லெசனில் இருக்கிற ஃபேக்டை வந்து பார்த்து வச்சுக்கலாம். சில நேரத்தில் இது ஹிஸ்ட்ரி கேள்வி மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட் கேள்வியும் அவங்க கேட்கலாம். ஸோ இதில் ஃபேக்டெல்லாம் இருக்குது பாருங்கள். வாஸ்கோட காமா பற்றி கொடுத்துருக்காங்க. கோழிக்கோடில் வந்து அவங்க இறங்குனாங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டடெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம். ஸோ யார் வந்து பொட்டேட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சில்லி எந்த நாட்டில் ஆரிஜினேட் ஆச்சு? சவுத் அமெரிக்காவில். அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ சில்லிஸ் எல்லாம் முதல்ல எப்படி கூப்பிட்டாங்க? கோவை மிர்ச்சி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கோவாவில் தான் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக அதை வந்து அப்புறமா அது டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் வெரைட்டிஸில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் சில்லி வந்து எங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த போயத்துக்கு வந்தீங்கன்னா கூட ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு போயம் தான். ஸோ இதுக்கு கீழே அலிட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அலிட்ரேஷன் இஸ் தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி கான்சனன்ட் அட் தி பிகினிங் ஆஃப் 2 or more words in a sentence. ஸோ அலிட்ரேஷனுங்கிறது கான்சனன்ட் சவுண்ட்ஸு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ரிப்பீட் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வர இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா இதுவுமே நமக்கு ஒரு ஃபேக்ட் ரிலேட்டட் லெசன் தான். இதில் நமக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடாக கேள்விகள் வர வாய்ப்பு இல்லை. ஃபேக்ட் ரிலேட்டடாக கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ எப்போ கொலம்பஸ் வந்து செயில் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புனாரு? 1492 கிளம்பியிருப்பாப்புல. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் அவர் பெப்பர் கண்டுபிடிக்கிறதுல என்னத்தை கண்டுபிடிச்ச ஒரு நாட்டுக்கு திரும்பி போனார்? சில்லியை கண்டுபிடிச்சு திரும்பி போனார். இந்த ஸ்பைஸ் ட்ரேடுங்கிறது இந்தியாவில் எப்போவுமே ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு ட்ரேடு தான். இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7000 இயர்ஸுக்கு முன்னாடியே க்ரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மெசபடோமியா, சீனா, சுமேரியா, ஈஜிப்த், அரேபியா கூட நம்ம ஸ்பைஸ் ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடியில் ரோமன் எம்பையரில் இந்தியனுடைய ஸ்பைஸ் பற்றி அவங்க பேசுகிற எவிடன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் முக்கியமாக பிளாக் பெப்பர் பற்றி கொடுத்துருப்பாங்க. பிளாக் பெப்பருக்கு இன்னொரு நேம் அவங்க என்ன சொல்கிறாங்க? பிளாக் கோல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இது முக்கியம். மோஸ்ட் ஸ்பைஸ் ட்ரேடட் ஃப்ரம் கேரளா கோஸ்ட்லேருந்து அதை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் வந்து வருஷத்துக்கு எத்தனை ஷிப்ஸ் அனுப்பியிருக்காங்க இந்தியாவோட இந்த பிளாக் பெப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு? 120 ஷிப்ஸ் பெர் இயர் அவங்க அனுப்பியிருக்காங்க ஈஜிப்திலேருந்து. ஸோ திஸ் இஸ் ஹவு பெப்பருடைய ட்ரேட் இருந்துச்சு. ஸோ சின்னமான் பார்த்தீங்கன்னா இந்த சின்னமான் பார்த்தீங்கன்னா 2700 பிசியிலேயே சைனீஸ் வந்து நம்ம நாட்டு சின்னமான் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ வெனிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த சின்னமான் ட்ரேடில் டேக்ஸ் போட்டே ரிச் கண்ட்ரி ஆகிட்டாங்களா அந்த கவர்மெண்ட் அந்த நாளில். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வளர்க்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வளர்த்துருக்காங்க நம்ம நாட்டு மக்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இந்த லெசன்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுடைய கிராமர் செக்ஷன்லேருந்து நிறையா கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது.